அனைவருக்கும் சிவாச்சாரியாரின் நமஸ்காரம். இன்று பதிவில் சொல்வது என்னவென்றால், நமது மக்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து வருகிறோம். இந்த கொரோனா பீதியில் மக்கள் யாரும் உதவி பண்ணுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கின்ற காரணத்தால் நான் தினமும் இட்லி வாங்கி கொடுக்கிறேன் ஒரு சில பேருக்கு. இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தீர்களானால் நான் இன்னும் நிறைய பேருக்கு உணவளிக்க உதவியாக இருக்கும். இன்று சாலை ஓரங்களில், பார்க்கில், சப்வே நியர், சில கடை வாசலில் நிறைய பேர் ரோட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் உணவில்லாமல். சென்னை நகரத்தில் நாம் பல தொண்டு நிறுவனங்களுக்கு சொல்வது என்னவென்றால், தயவு செய்து பிரியாணி, பல மிக்சர் ரைஸ் செய்து கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நாம் உதவி செய்வோம் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்திவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இட்லி சிறந்த இந்திய உணவாக நான் எல்லா தொண்டு நிறுவனங்களுக்கும் சொல்கிறேன். நானும் இட்லியே தான் கொடுக்குறேன் டெய்லி. அதனால் நீங்கள் தயவு செய்து உதவி பண்ணுகிறேன் என்று பல உயிர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஆகவே இந்த சிவாச்சாரியார் அடியனின் கருத்து, இட்லி சிறந்த உணவு. உடல் நலம் சரியில்லாதவர்களும் உடல் நலம் நன்றாக இருக்கிறவர்களும் இட்லி சாப்பிட்டால் நல்லது என்றதை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய ஜிபே நம்பர் 9941702171 9941702171 என்ற எண்ணத்துக்கு ஜிபேயின் மூலமாக நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஸோ ஒரு 4 பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும். ரொம்ப பெரிய அளவுலலாம் தேவையில்லை. 50 ரூபாய் இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம். 100 ரூபாய் இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பல இடங்களில், சென்னை, அடையாறு, அண்ணா சாலை, வாலாஜார் ரோடு, மந்தவெளி, மயிலாப்பூர், பல ஏரியாக்கள், வெஸ்ட் மாம்பலம், டி நகர் என்று அனைத்து ஏரியாவுக்கும் சென்று டிஃபன் கொடுத்து வருகிறேன். தயவு செய்து இந்த மக்கள் அறக்கட்டளையில் இணைந்து எல்லோரும் செயல்பட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். நான் மக்கள் சேவையில் மகேசன் சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். பெரியவாளோட ஆசீர்வாதங்களுடன், பல நண்பர்களுடன் உதவி வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இனி வருங்காலம் நாம் எல்லா உயிரிடத்தும் இறைவனை பார்த்து உதவிட வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.